நீங்க ஒரு சுத்தியால் குடும்பம் அப்படின்னா யாருங்க குடும்பம் நிறைய காசு சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாலும் அவ்வளவு ஈஸியா நீயே பண்ணு. மக்களுக்கு தெரியாத இந்த 1% நான் தான். உங்க பிரச்சனை தீரணுமா? ஆமா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் பாரு. வானமே இடிஞ்சு விழ அதையே முதல்ல உன் மேல விழக்கூடாது. இப்போ இதை பாத்தியா கடும். நான் பார்க்க மாட்டேன். உன்னையே குத்திக்க போ. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வேலை செய்யாம? பைத்தியக்கார மாதிரி இருக்க. அட போங்கட வேலையை பார்த்துட்டு. ஏய் அம்மா ஃபோன் வர. மிங் மிங், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். எதுக்காக இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சிருக்க? ஓ, ஃபோனுக்கு பேட்டரி முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. அதனால பவர் பேங்க் யூஸ் பண்ணேன். சார்ஜ் பண்ண. ஆனால் இதுலேயும் சார்ஜ் இல்லை. இதுலேயும் இல்லையா? அதை வச்சு இதை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ண, அதுலேயும் இல்லை. அதுலேயும் இல்லை. அதனால இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சிக்கலாக்கணுமா வேலையா? எங்கிட்ட ஒரு சார்ஜர் தான் இருக்கு, வேற என்ன பண்ண? மண்டை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிற அளவுக்கு மலையில் கீது நனைஞ்சியா? சரி விடு விடு. இப்படி ஒரு மூளை எப்படி உனக்கு வந்துச்சு? இது முதல்ல எப்படி சார்ஜ் ஆகும்னு தெரியுமா? நீயே பாரு, இப்படி போட்டால் எப்படி அது சார்ஜ் ஆகும்? இதுக்கான சுவிட்ச் எங்கே ஆன் பண்ணுவ? இங்கே தான் ஆன் பண்ணுவேன். அம்மா, எத்தனை தாட்டி திறந்தாலும் இவ்வளோ அடிக்க முடியலையே. நில்லு. நின்னதான் நீங்கள் அடிப்பீங்களே, அப்புறம் எதுக்கு நான் நிற்கணும்? இதை மட்டும் தெளிவாக பேசு. நில்லு. இந்த தாட்டி கண்டிப்பாக 5 மில்லியன் அடிச்சிடேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சா? லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்க? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஏன், அது இன்னைக்கா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ராக் பேப்பர் சிசர் விளையாட தெரியுமா? தெரியும். சரி விளையாடலாம். நீ ஜெயிச்சா 5 மில்லியன் தரேன், நான் ஜெயிச்சா $2 கொடு போதும். என்னை ஏமாத்த பார்க்கலையே? கண்டிப்பாக இல்லை. பார்த்துக்கிறேன். இன்னைக்கு பாண்டி தான் நீங்கள். அதையும் பார்க்கலாம். ஆரம்பி நீ முதல்ல. நான் முதலையா? ஒருவேளை பாம்பு என்ன கடிச்சிருச்சு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பயப்படாத, இப்போவே நான் விஷத்தை உறிஞ்சிட்றேன். விஷம்னா போதை பொருளாச்சே. இல்லை, அது சட்டப்படி குற்றம். நமக்கே சட்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இவன் என்ன சட்டம்லாம் பேசுகிறா? இங்கே என்ன நம்மளை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா? அப்போ ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. என்ன பண்ணுற? அதை எடுத்துகிட்டு போகிறதும் சட்டவிரோதம் தான். இவ வேற ஆகும்னா சட்டவிரோதம்னு சொல்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அட்லீஸ்ட் என்னை வீட்டுக்காவது அழைச்சிட்டு போக முடியுமா உங்களால? அதுவும் ஒரு வகையில் கொண்டு போகிற மாதிரி தான். பாம்பு கடிச்சதை விட இவங்க பேசுறத கேட்டாலே மயக்கம் வருதே. இந்த சின்ன வயசுலேயே போயிட்டா. வேலைக்கு எடுத்தது தான் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா வாங்கிட்டு வந்ததும் வேலை செய்ய மாட்டேங்குது. முடிஞ்சே போச்சா?
மிங் மிங் போய் வத்தி பெட்டி வாங்கிட்டு வா. இதோ போறேன். ஓய் நல்லதாக வேலை செய்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வா. ம். எல்லா குச்சிகளும் வேலை செய்யுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்பாடா கோழியை பிடிச்சிட்டோம். காலை வரும் வாழைப்பழத்தோல் ஜாக்கிரதையா. அந்தளவுக்கு வாழைப்பழத்தோல் வலிக்கி விடுமா? சரி வச்சு பார்ப்போம். ஐயோ அம்மா முடியல. நிஜமாலுமே வாழைப்பழத்தோல் வலிக்கி விழுந்தா எப்படி ஆச்சு? ஆமா. எங்கிட்டே கதை விட்டுற பார்த்தியா? ஒன்று நான் நம்ப மாட்டேன். விற்காத. பேசாம நீ சொன்னப்பவே கேட்டிருக்கலாம். ஐயோ சரி வா போகலாம். ஒரு நிமிஷம். இதுக்கான தீர்வு இது கிடையாது. நம்மளை மாதிரி வேற யாராவது இப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா. இனி யாரும் வலிக்கு விட மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. சரி வா இப்போ போகலாம். ஐயோ ராமா. ரோஞ்சி உங்களுக்கு என்னாச்சு? ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. கெட்ட கனவா? அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது சடார்னு மேலேருந்து சவுண்டு கேட்டுச்சு. ஒரு வேளை ஒடுக்கிது மேலே உடஞ்சிச்சோன்னு வேகமாக பார்க்க போனேன். அப்போ தான் வாழைப்பழ தோல் வலிக்கி கீழே விழுந்துட்டேன். ஐயோ ரோஞ்சி ஒரு வேலையும் செய்யாமல் ஒரே வருஷத்தில் எப்படி $1 மில்லியன் சம்பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே சொல்லு. நம்ம பேங்க்கில் 60 மில்லியன் டெபாசிட் பண்ணால் போதும். வருஷம் வருஷம் மில்லியன் கணக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோ காசுன்னு தான் உங்கள்கிட்ட ஏன் கேட்குறேன். அட ரோஞ்சி ஒரு நிமிஷம், எங்கிட்ட அதுக்கும் ஒரு வழி இருக்குது. சரி என்னது இது? அதுக்கு பேங்க்கில் 4 பில்லியன் டெபாசிட் பண்ணணும். நம்மளே காசுக்கு சிங்கி அடிக்கிறோம், இவ வேற. உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா எல்லாம் உன்னாலதான்டா. அது மேல வச்சு கொஞ்சம் சோடு பண்ணு. இருங்க வரேன். என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன். நீ ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டுல நீ. அதுல கலக்கு. மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரமா இருக்கலாம்னு சொன்னல நீ. குழந்தைக்கு பாலை சூடாக்குறியா? முடியாது. மாடு மாடு மலை மாடுன்னா தூங்குது பாரு. இவ்வளவு பிரகாசமா வச்சா குழந்தை எப்படி தூங்கும்? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம தூங்க மாட்டேன்டா. சில்ல கட்டி குழந்தை அப்படி